சிந்து பைரவி நியூ பிரமோ காயத்ரிக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக பேச்சு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பைரவி. உடனே இதை கேட்டு, இல்லைம்மா எத்தனையோ டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போனால் அதெல்லாம் சக்ஸஸ் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க, ஒரு டைம் நம்ம அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அப்படியா, சரி அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, கண்டிப்பாக இவங்களால பேச முடியும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது, கொஞ்சம் செலவாகும், எவ்வளோ செலவானாலும் சரி என் பொண்ணுக்கு பேச்சு வரணுன்றாங்க. சரி நம்ம பண்ணிடலாம் அதுக்கான இதை அப்படின்றாங்க. கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அன்னபூரணி ஆறுமுகம். நாங்கள் எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், ஆனால் அங்கே பேசவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க அப்படியெல்லாம் இல்லை, கொஞ்ச நாள்லயும் உங்கள் பொண்ணு பேசுவாங்க, கவலைப்படாதீங்க, பேச வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்புன்றாங்க. பைரவி இருந்துட்டு, டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ், சரி நான் சொல்லும் போது நீங்கள் ட்ரீட்மெண்ட் கூட்டிகிட்டு வாங்க, சரி ஓகேன்றாங்க. உடனே அன்னபூரணி, ரொம்பவே நன்றிம்மா பைரவி, நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இது இப்படி நடந்திருக்காது, எல்லாத்துக்கும் காரணம் நீதான்றாங்க. ஐயோ இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. இதுக்கா இவ்வளோ பயந்தீங்க, இனி நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம், ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக முடிஞ்சு காயத்ரி கண்டிப்பாக நல்லபடியாக பேசுவான்றாங்க. ஆறுமுகம் இப்படி ஒரு விஷயம் பண்ணதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பைரவிக்கு தேங்க்ஸ் பண்ணுறாங்க. நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இங்கே என்ன நடந்திருக்கும்னு தெரியல, ரொம்ப தேங்க்ஸ் பைரவி அப்படின்றாங்க. பைரவியும் ஆறுமுகமும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுட்டு நிறையவே விஷயங்களை பண்ணிக்கிறாங்க. ஆறுமுகமும் பைரவியை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.